சாலையில் உறைந்து கிடந்த இரத்த மாதிரிகளையும் சிதறி கிடந்த தடயங்களையும் போலீசார் சேகரித்துக் கொண்டிருந்தனர். மறுபுறம் மருத்துவமனையில் கால் முறிந்த நிலையில் இளைஞர் ஒருவர் குடும்பத்தினர் மற்றும் போலீஸ் ஏட்டுவின் பாதுகாப்போடு அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த காட்சிகளை பார்த்தவர்கள் ஏதோ விபத்து நடந்திருக்கலாம் என்று நினைக்கத் தோன்றும். ஆனால் நடந்திருப்பது கொலை. அதுவும் இரட்டை கொலை. மருத்துவமனை வளாகத்தில் கூடியிருந்தவர்கள் உள்ளே இருந்த குற்றவாளியை வெளியே அனுப்பும்படி கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தாலே தெரிந்துவிடும் எந்த அளவுக்கு கொடூரமாக அந்த கொலை நடந்திருக்கும் என்று. காலில் கட்டுப்போட்டு படுத்திருக்கும் இவர் நவீன் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள கொன்னம்பட்டியைச் சேர்ந்தவர். 22 வயதான இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இவரின் தந்தை குபேந்திரன் நவீன் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று சொன்னாலும் கொல்லப்பட்ட உறவினர்கள் நவீனின் தந்தை குபேந்திரனின் தூண்டுதலால் தான் இந்த பயங்கரம் நடந்தது என குற்றம் சாட்டியிருந்தனர். நவீனின் தந்தை குபேந்திரன் இதே பகுதியில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில்தான் அப்பாவின் இந்த டம்மி செல்வாக்கை மகன் நவீன் உயர் அதிகாரியின் செல்வாக்காக நினைத்து அவ்வப்போது சிறு சிறு தவறுகள் செய்து வந்திருக்கிறார். ஊர் மக்கள் நவீனை கண்டிக்கச் சொல்லி அவரின் தந்தை குபேந்திரனிடம் பல முறை சொல்லிய போதும் சரியான கண்டிப்பு இல்லாததால் இன்று நவீன் இரட்டை கொலையை செய்து ஒரு கொலை குற்றவாளியாக சிறைக்கு செல்கிறார். ஆம், ஊதாரியாக சுற்றித் திரிந்த நவீன் ஒரு குட்டி தாதா போல அந்த ஏரியாவில் வலம் வந்திருக்கிறார். யாரும் தன்னை கேள்வி கேட்க கூடாது, மீறி கேட்டால் அவர்களை திட்டியும் முடிந்தால் அடித்து துரத்துவதும் என தன்னை ஒரு கேங்ஸ்டராக நினைத்து மதுபோதையில் சுற்றித் திரிந்திருக்கிறார். அப்படித்தான் இந்த வீட்டில் வசித்து வந்த 55 வயதான அழகுமலை என்ற அழகரிடமும் 50 வயதான மனோகரன் என்பவரிடமும் நவீன் வம்பு வளர்த்திருக்கிறார். அழகருக்கும் மனோகரனுக்கும் திருமணமாகவில்லை. இருவரும் கட்டட வேலை செய்து வந்திருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்பு நவீன் இதே பகுதியில் மதுபோதையில் நடந்து வந்த போது எதிரே அழகரும் மனோகரும் வந்திருக்கிறார்கள். தனக்கு மரியாதை கொடுக்கவில்லை என இருவரையும் அவர்களின் வீட்டு முன்பே வைத்து அடித்து மிரட்டியிருக்கிறார் நவீன். வம்பு எதற்கு என நினைத்த அழகரும் மனோகரும் பட்டிவீரன்பட்டி காவல் நிலையத்தில் நவீன் மீது புகார் கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகாரின் பேரில் போலீசார் 2 தரப்பினரையும் அழைத்து சமரசம் பேசி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவம் நவீனின் தந்தை குபேந்திரனுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக இருக்கும் இந்த காவல் நிலையத்திலேயே தன் மகன் மீதே எதிர் வீட்டுக்காரர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்களே என மனம் நொந்து போயிருக்கிறார். இதனால் நவீனை கடுமையாக கண்டித்திருக்கிறார். தந்தையின் இந்த கண்டிப்பு மகன் நவீனுக்கு ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது. அதற்கு காரணமானவர்களை பழி வாங்க நினைத்திருக்கிறார். சம்பவத்தன்று அழகரும் மனோகரனும் வேலை முடித்து வீட்டுக்கு வரும்போது அவர்களை வழிமறித்த நவீன் நடு ரோட்டில் வைத்தே சண்டை பிடித்திருக்கிறார். இதனால் 2 தரப்பினருக்கும் கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. போதை வெறியில் இருந்த நவீன் அருகில் கிடந்த கட்டையை எடுத்து கண்மூடித்தனமாக அழகரையும் மனோகரனையும் தாக்கியிருக்கிறார். நடந்த தாக்குதலில் இருவரும் மண்டை உடைந்து சுருண்டு விழுந்திருக்கிறார்கள். இதை பார்த்து அதிர்ந்து போன அக்கம் பக்கத்தினர் காயம்பட்ட இருவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் மருத்துவமனைக்கு சென்று சேரும் முன்னரே அழகரும் மனோகரும் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் நவீனை பிடிக்க முயன்றிருக்கிறார்கள்.
அவர் தப்பி ஓடும் போது தவறி விழுந்து கால் எலும்பு முறிந்திருக்கிறது. இந்த கொலையில் நவீனின் தாய் மற்றும் அவரது பாட்டிக்கும் தொடர்பிருப்பதை அறிந்த போலீசார் மூவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த கொலை நவீனின் தந்தை குபேந்திரனின் தூண்டுதலின் பேரில் தான் நடந்திருக்க வேண்டும், அவரையும் கைது செய்ய வேண்டும் என இறந்தவர்கள் தரப்பில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மதுபோதையும் கெத்து வெறியும் நவீனின் தலைக்கேறியதால் ஒரு பாவமும் அறியாத 2 அப்பாவி உயிர் அநியாயமாக பறிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.